நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க இருக்கக்கூடியது உண்மையிலேயே ரேணுகா தான் அப்படின்றத முழுசா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடைசியில இந்த சுடர பத்தின ரகசியங்கள், அதுவும் இல்லாம ரேணுகா உண்மையிலேயே செத்து போனவங்க தான். இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவே கிடையாது. சுடர் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ யார் சொன்னாலுமே விஜய் நம்ப போறது கிடையாது. அதாவது இங்க நம்ம மல்லி ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த ஒரு விஷயம் முடியல. ஆனா இதுல சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரகுவே சொன்னதுக்கு அப்புறமா, ஆதாரத்தோட நம்ம விஜய்க்கு நிரூபிச்சதுக்கு அப்புறமா, உண்மையிலேயே நம்ம விஜய் இது எல்லாத்தையுமே நம்பிதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ இந்த சுடர் வசமா மாட்டிக்கிற மாரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ரகு எல்லா உண்மையுமே சொல்ற மாரி ஆயிடுச்சு. உண்மையிலேயே இப்போ ரகு இப்படி மனசு மாறி உண்மைய சொல்லுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம விஜய் இருந்துட்டு சரி ஓகே வேற என்ன பண்றது? அதாவது மல்லிய தன்னோட பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு இருக்காரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா எப்படியாச்சும் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே அதாவது விஜயோட அக்கா இந்த அ அதாவது அவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து எப்படியாச்சும் மல்லிய இங்கிருந்து துரத்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே முடியறது இல்ல. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிய வர்றதுக்கு ரகு உடந்தையா இருக்க போறாரு அப்படின்றது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த ரகுக்கு வீக்னஸ் பாயிண்ட் அப்படி இப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரகுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சதுனாலதான் இப்போ சுடருக்கு மிகப்பெரிய உதவியா வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது விஜய கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டோம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்தடுத்து எல்லாமே சூப்பரான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சுடருக்கு வந்து எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ரகு உதவி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில அவரே எப்படி மனசு மாறினாரு, அதுவும் இல்லாம விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி, இங்க இருக்கக்கூடியது ரேணுகா கிடையாது. நாங்க ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்ச அந்த சுடர் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, சுடர பத்தின ரகசியங்கள சொல்லி, இப்படி வந்து மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த ரகுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ரகுவ எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும். அதாவது நம்ம மல்லிக்கலாம் அந்த ரகு யாரு, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாது. அது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா அதே சமயத்துல இப்படி நம்ம அன்னபூர்ணி, அடுத்ததா மனோகரு, இந்த நாகு இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ரகுவையே வந்து எல்லா உண்மையுமே சொல்ல வைக்கிறாங்க. அதாவது இந்த சுடர் தான் எல்லாத்துக்குமே காரணம். சுடர் அதாவது இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவே கிடையாது சுடரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ இந்த ரகுவே எல்லா உண்மையுமே ஃபோன் பண்ணி விஜய் கிட்ட சொல்லும்போது, விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா இங்க இருக்கக்கூடியது என்னோட பொண்டாட்டி ரேணுகா தான் அப்படின்ற மாரி சொல்லும்போது, நீ என்ன முட்டாளா? அதுவும் இல்லாம நீ நெனைக்கிற மாரி அங்க இருக்கக்கூடியது உன் பொண்டாட்டி இல்ல. உன் பொண்டாட்டி மாதிரியே இருக்கக்கூடிய சுடர். அதுக்கான எல்லா ஆதாரமுமே என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எல்லா எவிடன்ஸையும் வந்து நம்ம விஜய்க்கு அனுப்புறாங்க. விஜய் அத பார்த்துட்டு உண்மையிலேயே இவ்ளோ ஷாக் ஆகுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு முழிக்கிற அளவுக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ விஜய் வந்து அதாவது விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.